விஷயங்களை யாரு சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறதான் விஷயம். இதை யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மண் சாராத, இந்த மண்ணின் அரசியல் சாராத, ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனுக்கு திரைத்துறையை சார்ந்த தற்சமயம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, துணை முதலமைச்சர், இத்தனை சீட்டு, கட்சியை காப்பாத்திக்கலாம், இதையெல்லாம் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலிருந்து இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பவன் கல்யாண். இந்த பவன் கல்யாண் மூலியமா தான் இந்த தூது இப்ப வந்திருக்குது. இது எல்லாம் அவர் சொன்ன அறிவுரை. இன்னும் முழுமையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவன் கல்யாண் விஜய் தரப்பட்ட சொன்னது என்ன அப்படின்னா, என்னையவே நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம், எங்க அண்ணன் சிரஞ்சீவியே நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம், எங்க அண்ணன் சிரஞ்சீவி செய்த தவற நான் செய்யல, நான் துணை முதலமைச்சர், குறைந்தபட்ச சீட்டுகளை வாங்கிக்கிட்டு நான் இருந்தனாலதான் இந்த வெற்றியை பெற முடிஞ்சிச்சு, கட்சியை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அப்ப இதன்படி நடந்தால்தான் தாவேக்காக்கு நல்லதுன்னு விஜய்கிட்ட சொல்லுங்கன்னு இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு செய்தி கூட கேள்விப்பட்டிருப்போம். ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக ஹைதராபாத்துக்கு ஆதவ அர்ஜுனா போறாரு அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா ஹைதராபாத்துக்கு போனது உண்மை. ஆனால் அது ராகுல் காந்தியை சந்திக்கல, பவன் கல்யாணை சந்திக்கலாம் அப்படிங்கிறது இதுல உறுதியாகுது. இதுல யாருக்கு சிக்கல் வரும் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பத்தி பேசுற விஷயங்கள், த்ரிஷாவை பத்தி பேசுறதற்கு பிறகு அதற்கு வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இபிஎஸ் எல்லா பேரும் சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தில் அவர் கேட்ட மன்னிப்பு. இப்ப அவர் மூஞ்சில விஜய் சந்திக்கணும், விஜய் மூஞ்சிக்கு முன்னால நயினார் நாகேந்திரன் சந்திக்கணும். இதுல அதிமுக ஊழல் கட்சின்னு வெளிப்படையா விஜய் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இபிஎஸ் முகத்துல முடிக்கணும் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேணாங்க. நீ பெரிய நாத்தம் எடுத்தவங்க தான், என்ன வேணா பேசுவான், கடைசியில் ஒத்த வரியில முடிச்சிருவான். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டு முடிச்சுட்டு போயிடுவான்.